வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகே கிளாஸஸ். ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா 11வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு சேனலில் இருக்க மற்ற கிளாஸ் செக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஆன் த பேங்க் ஆஃப் நவ் ட்ரை கோர்சஸ் ஆஃப் விச் ரிவர் ஆஃப் த ஏசியன் சிட்டி ஹரப்பா வாஸ் பில்ட். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹரப்பாவின் பண்டைய நகரமான அதாவது ஹரப்பா நகரம் இருக்குல்ல, அதோடைய பண்டைய நகரம் ஹரப்பா எந்த நதியின் வறண்ட போக்கின் கரையில் கட்டப்பட்டது அப்படிமா கேட்குறான். ஓகேவா? புரியுதுங்களா? இந்த ஹரப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த நாகரிகத்துடைய எந்த ஆற்றங்கரையில் வந்து இது உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இதை கேட்குறேன். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிந்து நாகரிகம் அப்படின்னா அது சிந்து நதிக்கரை அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இருந்தால் இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது எந்த ஆற்றங்கரையில் வந்து கிரியேட் ஆச்சு, அது எந்த ஆற்றங்கரையில் இப்போதைக்குமே அமைஞ்சிருக்கு, கண்டறியப்பட்டது அப்படி மாதிரியான ஒரு விஷயத்தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து கந்தக். ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இது ரவி. ஓகேவா? ஆப்ஷன் 3ல் வந்து கோசி அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து யமுனா. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸுமே இருக்குன்னா முக்கியமான ஆறுகள். ஸோ இதில் வந்துட்டு எந்த ஆற்றங்கரையில் இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது வந்துன்னா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி. ஓகேவா? ஸோ ரவி ஆற்றங்கரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இருந்துச்சு. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஈஸியான ஒன்று தான். ஸோ நீங்கள் ஏசியன் ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் டேர்ம் இஸ் யூஸ்டு டு டினோட் த மீன் இன்கம் காம்பவுண்ட் ஃபார் த எவ்ரி மேன், உமன் அண்ட் சைல்டு இன் பர்டிகுலர் குரூப் இன்க்ளூடிங் தோஸ் லிவிங் இன் குரூப் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட குழுவில் உள்ள ஒவ்வொரு ஆண், பெண் மற்றும் குழந்தைகள் கணக்கிடப்பட்ட சராசரி வருமானத்தை குறிக்க எந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது? குழு குடியிருப்பில் வசிப்பவர்கள் உட்பட. ஸோ மொத்தமாக குழுவாக இருக்காங்களா, அதில் கூட வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படுது அப்படிமா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸில் இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுவுமே ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ என்ன சொல்கிறாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சரை கொடுக்க முடியும். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட குழு. ஓகேவா? ஒரு டீம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அதில் ஒவ்வொரு ஆண், பெண் மற்றும் குழந்தைகள் கணக்கிடப்பட்ட சராசரி வருமானம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஆவரேஜ் இன்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களோட குழந்தை, இவங்க 3 பேருமே ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுடைய ஒன் டேக்கான சராசரி இன்கம் எவ்வளோ அப்படிங்கிற கணக்கு பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹஸ்பண்டு, ஓகேவா, ஹஸ்பண்ட் ப்ளஸ் ஒய்ஃபு ப்ளஸ் அந்த அவங்களோட குழந்தை. ஓகேவா? ஸோ இவங்க 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இவங்க 3 பேர் வந்துன்னா எவ்வளோ இன்கம் பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையும் கூட்டிடுவோம். கூட்டிட்டு இவங்க அதை 3ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா அவங்க 3 பேருடைய ஆவரேஜ் இன்கம் அப்படிங்கிற நமக்கு கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அப்புறம் இங்கேயுமே சொல்கிறாங்க. அதாவது இது வந்து எங்கே பயன்படுத்தப்படும் அப்படின்னா இது இருக்குது பாருங்கள். அதாவது வருமானங்கள்லாம் வந்து கணக்கு பண்ணுவாங்க சொல்லுவோமா? ஸோ மொத்த நாட்டு வருமானம் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும்? ஸோ இது ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெர் கேப்சா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் சொல்லுவோம். ஆப்ஷன் 2ல் வந்துன்னா பெர் 100 இன்கம். ஓகே, ஒரு 100 வருமானத்திற்கு. ஓகே. ஸோ ஆப்ஷன் 3ல் வந்துன்னா ஜிடிபி. ஓகே, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லணும்னா அதுதான் ஜிடிபி. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் 4ல் வந்து பிஆர்சிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு இதோட ஷார்ட் ஃபார்ம் தான். இப்போ இதில் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னா அவங்களுடைய இது ஒரு நாள் வருமானத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் கேப்சா இன்கம் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அதாவது தனிநபர் வருமானத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மாதிரியான முறைகள்லாம் வந்து பின்பற்றுவாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்னல இதுவுமே வந்து தனிநபர் வருமானத்துக்கான ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து தனிநபர் வருமானத்தை கண்டறியறதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இதை பார்க்கும்பொழுதுனா நமக்கு பெருசாக தெரியலாம். பட் வந்து ஆன்சருங்கிறது ரொம்ப சிம்பிளானது, பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கதக் டான்ஸ் இஸ் நவுன் அஸ் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஓகேவா, அதாவது கதக் நடனம் எதனுடைய கலவை அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ கதக் நடனம் கலவை என்று, அதாவது எதெல்லாம் கலந்த கலவை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து 4 விதமாக கொடுத்துருக்காங்க. எஸ் அப்படி தானே. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் நெரேட்டிவ்ஸ் ஒன்லி ஓகேவா, இசை மற்றும் கதை ஓகேவா. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் ட்ராமா ஒன்லி ஓகேவா, ஸோ இசை மற்றும் நாடகம் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 3ல் வந்து மியூசிக் அண்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, டான்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்கிறாங்க, இசை மற்றும் நடனம் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஆப்ஷன் 4ல் வந்து மியூசிக் டான்ஸ் அண்ட் நரேட்டிவ் ஓகேவா, ஸோ இசை நடனம் மற்றும் கதை இப்படிலாம் சொல்கிறாங்க ஓகேவா. இப்போது இந்த கதக் டான்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே மியூசிக்கு நரேட்டிவ், மியூசிக்கும் கதை மட்டும் வருமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது ஓகேவா. அதே மாதிரி மியூசிக்கும் ட்ராமா மட்டும் சேர்ந்ததாக கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. மியூசிக்கும் டான்ஸும் சேர்ந்ததாக மட்டும் அதுவும் கிடையாது. ஆனால் இந்த கதக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கதக்கோட பிரித்து பார்த்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கதக்குங்கிறதுனா ஒரு கதை சொல்ல வரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேவா. அப்போது கதை சொல்லிக்கிட்டே ஓகேவா, ஸோ நரேட்டிவ் அப்படின்னா கதைன்னு அர்த்தம். கதை சொல்லிக்கிட்டே ஆடிக்கிட்டு மியூசிக் ஏற்ற மாதிரி ஆடுவாங்க ஓகே, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ 3மே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கதை சொல்லிக்கிட்டு மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறது தான் அதுதான் கதக்குன்னு சொல்கிறது. அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க மியூசிக் டான்ஸ் அண்ட் த நெரேட்டிவ் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ கதக் நடனம் எதனுடைய கலவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இசை நடனம் மற்றும் கதை இது 3உடைய மிக்சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதக் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஓகேவா. ஸோ இந்த கதக் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் ஆடப்படக்கூடியது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலங்களில் ஆடப்படக்கூடியது. ஸோ இந்த கதக் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா. ஸோ அதுவும் முக்கியமான ஒன்று. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக பிரித்து கேட்பாங்க தெரியுமா. ஸோ எந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடப்படக்கூடியதா, நார்த் இந்தியாவில் ஆடக்கூடியதா அப்படி மாதிரி கேட்கும்பொழுது இந்த கதக் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா, அதாவது உத்தரப்பிரதேசங்கிறது நார்த் பகுதியில் அமைஞ்சிருக்கனால நார்த்தன் இந்தியாவில் தான் வந்து இந்த கதக் டான்ஸ் வந்து ஆடக்கூடியது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஓகேவா. ஸோ கதக் டான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. கதக் டான்ஸ் வந்து எந்த மாநிலத்தில் ஆடக்கூடியது, கதக் டான்ஸ் வந்து எந்த மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கதக் டான்ஸ் அப்படிங்கிறது எதனுடைய மிக்ஸ் அப்படிங்கிறவங்களால தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இசை நடனம் கதை ஓகேவா. ஸோ இது 3மே கலந்தது தான் ஓகேவா. ஸோ கதைக்கு இசைக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடுறது தான் அதுதான் கதக்குன்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பிளேடு பை பண்டிட் ரவிசங்கர் ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா பண்டிட் ரவிசங்கர் எந்த இசைக்கருவியை வாசித்தார் அப்படி மாதிரி கேட்குறான் ஓகே. ஸோ அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி நிறைய கிளாஸஸாக சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரியான ஒன்று தான் இங்கேயுமே கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர் அப்படிங்கிறவர் வந்து எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல புகழ்பெற்றவர் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சரோட் ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து கித்தார் ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து சித்தார் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து தபேலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பண்டிட் ரவிசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல புகழ்பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க சித்தார் ஓகே. ஸோ இந்த சித்தார் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து புகழ்பெற்றவராக இந்த பண்டிட் ரவிசங்கர் அப்படிங்கிறவர் இருக்கார் ஓகேவா. ஸோ இந்த பண்டிட் ரவிசங்கர் தான் பத்மபூஷன் அந்த மாதிரி அவார்டுகளும் வந்து வின் பண்ணியிருக்காரு. கிராமி அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு ஓகேவா. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ திரும்ப இவரை பற்றி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ வேறு மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா சித்தார் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற புகழ்பெற்றவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸை 4 ஆர்டிஸ்ட் பேர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இப்படி மாற்றி கேட்பாங்க. பட் வந்து ஆன்சருங்கிறது ஒன்றே தான் ஓகேவா. ஸோ பண்டிட் ரவிசங்கர் அவர் என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா சித்தாரிஸ்ட்டு. ஸோ இவர் பத்மபூஷன் அந்த மாதிரி அவார்டுகள் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. முக்கியமான ஒன்று. அது தவிர வந்து கிராமி அவார்டு வந்து வாங்கியிருக்காரு ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு which of the following is not a writ used by the Supreme Court of India ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் எது இந்திய உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ரீட் அல்ல ஓகேவா. ஸோ அதாவது இந்த உச்சநீதிமன்றம் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட் வழங்குன்னு சொல்லுவாங்க, நீதி பேராணைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அப்புறம் ரிட்டுன்னு சொல்லப்படக்கூடியது இங்கிலீஷில். ஸோ மொத்தமாக எத்தனை நீதி பேராணைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நீதி பேராணைகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 32 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுதான் சொல்லும் ஓகேவா. ஸோ அதனால தான் ஆர்டிகல் 32 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் மூலமாக 5 நீதி பேராணைகளை வழங்க முடியும். ஸோ அந்த சொல்லக்கூடியது ஆர்டிகல் 32 ஓகேவா. ஸோ எத்தனை நீதி பேராணைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸுமே ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதுவுமே தெரிஞ்சுக்கிறங்க. இப்போதைக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆடு 1 எது அப்படி மாதிரி கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டால் 5 நீதி பேராணைகள் வழங்கப்படும் அப்படி மாதிரி நான் சொன்னேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வராது அப்படி மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ எது வழங்கப்படாத ரிட் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்து ஜூசஸ் ஜோலி, ஆப்ஷன் 2ல் வந்து ப்ரோகாபிட்டேஷன் ஓகேவா, ஆப்ஷன் 3ல் வந்து ஹபியஸ் கரப்ஸ்,
ஆப்ஷன் 4ல் வந்து கியூ வேரண்ட் ஓகேவா. ஸோ இந்த ஜூஸ் ஜோலி தடை ப்ரோஹிபிஷனா தடைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் 3ல் வந்து ஹபீலியஸ் ஹர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்ஷன் 4ல் வந்து கியூ வேரண்ட் ஓகேவா. ஸோ வேரண்ட் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்களா அது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இருக்கு பாருங்களேன். ஆப்ஷன் 1ல் இருக்க இந்த ஜூலியஸ் ஜோலி அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா வராது ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ மற்ற எல்லாமே வந்து வரும் ஓகேவா. ஸோ ப்ரோஹிபிஷன் அதை தடை பண்ணுறது சொல்கிறது. அப்புறம் ஹப்ஸ் ஓகேவா. ஸோ ஹேபியஸ் ஹர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து வரும். அதுமாதிரி கியூ வாரண்ட்னு சொல்லுவோம்ல அதுவும் வந்து இந்த 5 நீதி பேரணைகளில் வரக்கூடிய ஒன்றா இருக்கும் ஓகேவா. ஸோ இது மூணுமே வந்து 5 நீதி பேரணைகளில் வரக்கூடிய 3 தான் இருக்குது. இன்னும் 2 வந்து இருக்குது. ஸோ இதில் வராததுன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க ஜூஸ் ஜோலி அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீதி பேரணைகளை யார் வழங்க முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் வந்து வழங்க முடியும். ஸோ அதையுமே ஒரு திருப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ராதா ஸ்ரீதர் ஓகேவா. ஸோ யார் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராதா ஸ்ரீதர் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாசிக்கல் டான்ஸ் ஓகேவா. ஸோ ராதா ஸ்ரீதர் பின்வரும் எந்த கிளாசிக்கல் நடனத்துடன் தொடர்புடையவர் ஓகேவா. ஸோ ராதா ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க எந்த கிளாசிக்கல் டான்ஸை தொடர்புடைய அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் பர்சனாலிட்டிஸை கேட்கக்கூடிய டாபிக்லேருந்து கேட்கப்பட்டதான் ஓகே. ஸோ எப்படி முதல்ல நான் சொன்னால் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி சொன்னால் அதே மாதிரி தான். இப்போது ஏதாச்சும் ஒரு டான்ஸ் இருக்குல்ல கிளாசிக்கல் டான்ஸுன்னு கேட்பாங்க. ஃபோக் டான்ஸர்ஸும் சில பேர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அப்போது அப்படிப்பட்டவங்க தான் இந்த ராதா ஸ்ரீதர். அவங்க எந்த டான்ஸை புகழ்பெற்றவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் 1ல் சத்ரியா ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து பரதநாட்டியம், ஆப்ஷன் 3ல் கதக், ஆப்ஷன் 4ல் வந்து மணிப்புரி ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு இவங்க யார் வருவா, அதாவது ராதா ஸ்ரீதர் வந்து எந்த டான்ஸ் ஆடுறதுல புகழ்பெற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஓகேவா. ஸோ பரதநாட்டியம் ஆடுறதுல புகழ்பெற்றவங்க தான் வந்து இந்த ராதா ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. ஸோ ராதா ஸ்ரீதர் பரதநாட்டியம் அப்படிங்கிற ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியல அப்படின்னா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நிறைய இப்போ வந்து பத்ம சுப்ரமணியம் அவங்களாம் நிறைய பேர் கண்டிப்பாக பழக்கப்பட்ட பேராக இருக்கும். பட் ராதா ஸ்ரீதர் அப்படிங்கிறது சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ வந்து ராதா ரெட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஓகேவா. ஸோ ராதா ஸ்ரீதர் அப்படின்னா பரதநாட்டியம் வருவாங்க. அதே ராதா ரெட்டி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸுக்கு வந்துடுவாங்க. குச்சிப்புடி இருக்குல்ல அந்த டான்ஸ் ஆடுவாங்க ஓகேவா. ஸோ அதனால தான் நான் வந்து இதை நோட் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன். ஸோ ராதா ஸ்ரீதர் அப்படின்னா அவங்க பரதநாட்டியம், ராதா ரெட்டி அப்படின்னா அவங்க குச்சிப்புடி டான்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ குச்சிப்புடி டான்ஸ் வந்துன்னா ஆந்திரா, அந்த ராதா ரெட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க ராதா ரெட்டி ராஜா ரெட்டி ராதா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ அவங்க 2 பேருமே குச்சிப்புடி டான்ஸ் ஆடுறதுல புகழ்பெற்றவங்க. ராதா ஸ்ரீதர் அப்படின்னா அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறதுல புகழ்பெற்றவங்க ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ பரதநாட்டியம்ங்கிறது தமிழ்நாட்டுடைய கிளாசிக்கல் டான்ஸ் ஓகே. அதே மாதிரி இப்போ சத்ரியாங்கிறது வந்து அஸ்ஸாம் மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸு. கதக்குங்கிறது ஆல்ரெடி இப்போ பார்த்தோம் நம்ம ஓகே. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் ஓகே. ஸோ ஆப்ஷன் 4ல் இருக்க மணிப்பூரிங்கிறது மணிப்பூர் மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த கமிஷன் த சைமன் கமிஷன் அரைவ்ட் இன் இந்தியா ஓகேவா. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு எப்போது வந்தது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஐஎன்எம் ஓகேவா. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து தான் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. இப்போது 1931 ஆப்ஷன் 2ல் 1919, ஆப்ஷன் 3ல் 1922, ஆப்ஷன் 4ல் 1928 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு சைமன் கமிஷன் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்தியாவிற்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928ன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அப்போது சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 4ல் இருக்க 1928 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷன் வந்து இந்தியாவிற்கு வந்தது அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். சைமன் கமிஷன் வந்து எதிர்த்தவர்கள்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ்லாம் லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம் அப்படி தானே. எஸ். ஸோ அதை பற்றி அதுதான் அடுத்ததாக எந்த வருஷம் அப்படிங்கிறதையும் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ த proportion of the population below the poverty line is called the poverty ratio or அதாவது என்னன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் தொகையின் வீதம் வறுமை விகிதம் அல்லது என்ன மாதிரி அழைக்கப்படுது அப்படி மாதிரி கேட்குறான் ஓகேவா. ஸோ வறுமை கோட்டி கீழே உள்ள மக்கள் தொகை இருக்குல்ல அந்த வீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வறுமை வீதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வேறு எந்த மாதிரியான பேரில் அழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டிஸ்பேரிட்டி இன் டிடி ஓகேவா. அதாவது வருமானம் ஏற்றத்தாழ்வு குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து ஹெட் கவுண்ட் ரேஷியோ ஓகேவா. ஸோ தலைக்கு அந்த ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு சொல்லுவாங்களே தலையை வச்சு கனெக்ட் பண்ணுவான்னு சொல்லுவோம்ல அதுதான் ஹெட் கவுண்ட் ரேஷியோன்னு சொல்லக்கூடியது ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ தமிழ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிரான்ஸ்லேஷன் ஹெட் கவுண்ட் வீதம் அப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3ல் வந்து சோஷியல் எக்கனாமிக் குவாஷின்டோ ஓகேவா. ஸோ அப்போனா சமூக பொருளாதார அளவுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதுதான் சோஷியல் எக்கனாமிக்கல் குவான்டோன்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் 4ல் வந்து ஜினி
கோஎஃபிஷியன்ட் ஓகேவா. ஸோ அதாவது கினி குணகம் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இது புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ இதில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக அதுக்கான ஆன்சர் போட்டுடலாம் ஓகே. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஓகேவா. அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் தொகை வீதம், வறுமை வீதம் அல்லது வேறு எந்த மாதிரியான பேரில் அழைப்பாங்க அப்படின்னா அது வந்து ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஓகே. ஸோ ஆப்ஷன் 2ல் பாருங்களேன், அதுதான் அப்புறம் வரும் ஓகேவா. ஸோ ஹெட் கவுண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆப்ஷன் 2ல் இருக்கிறதான் அப்படின்னா சொல்லக்கூடியது. ஸோ இது புரிஞ்சிச்சுன்னு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. அதாவது வறுமை கோட்டுக்கீழே இருக்கவங்கள வந்து அவங்களோட மக்கள் விகிதம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வறுமை விகிதம் சொல்லுவாங்க, அதாவது பொவெட்ரி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது ஹெட் கவுண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இந்த 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் வந்துட்டு ஹெட் கவுண்ட் ரேஷியோ கொடுத்துட்டு இன்னொரு ரேஷியோ இந்த மாதிரி கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொவெட்ரி ரேஷியோன்னு சொல்லக்கூடியது, அதாவது வறுமை வீதம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் ஓகேவா. ஸோ கான்செப்ட் என்னமோ ஒன்று தான், பட் வந்து அதோட பேரை தான் வந்து மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ரபாப் ஓகே. ஸோ குரூப் ரபாப் இஸ் செலிப்ரேட்டட் வித் த ஃபாலோவிங் கம்யூனிட்டி ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா குரூப் ரபாப் பின்வரும் எந்த சமூகத்தால் கொண்டாடப்படுகிறது ஓகேவா. ஸோ குரூப் ரபாப் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த கம்யூனிட்டியால் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து ஹிந்து, ஆப்ஷன் 2ல் வந்து கிறிஸ்டியன், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து சீக், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்சி ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3ல் சீக்கியர்கள், பார்சி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ரபாப் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் செலிப்ரேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கியர்கள்னு சொல்லுவாங்க. சீக்ஸ் அவங்க தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ சீக்கியர்கள் தான் வந்து குரூப் ரபாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறத வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. குருநானக் இருக்கார்ல, அவரோட இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த குரூப் ரபாப் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணக்கூடியது. குருநானக் அப்படிங்கிறது ஒரு சீக்கியர். ஸோ அதனால் அவரோட இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த குரூப் ரபாப் அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடியது. ஸோ அதனால் சீக்கியர்கள் தான் வந்து இந்த குரூப் ரபாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டாடக்கூடிய கம்யூனிட்டிஸாக இருக்காங்க ஓகேவா. ஸோ பார்சிங்கிறவங்க வந்து நவ்ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க ஓகேவா. ஸோ நவ்ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடக்கூடியவங்க தான் வந்து இந்த பார்சின்னு சொல்லப்படக்கூடியவங்க. ஸோ அதேமாதிரி தெரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஓகேவா. அவ்வளோதான். ஸோ அவ்வளோ. அப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ ஹிஸ்டியன்ஸை வச்சு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈஸ்டர் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஈஸ்டரு அப்புறம் வந்து இந்த புனித வெள்ளி இருக்குல்ல, ஆமாம் அதுதான் 2 ஒன்று தானே. எஸ். ஸோ அதை வந்து தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் ப்ரோக்ராம் ஆஃப் ரிஸ்டோரேஷன் அவேர்னஸ் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் த அமிலோரேஷன் ஆஃப் த மதர் எர்த், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்துன்னா பிஎம் ப்ரோனாம் ஓகே. சாரி, பிஎம் பிராணாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கீமு. இதை எதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது, இதோட நோக்கம் என்ன அப்படி மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போது இங்கே தமிழில் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டாங்க. இது இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அதையும் சிம்பிளாக முடிச்சிட்டா பாருங்க. பிராம் திட்டம் மறுசீரமைப்பு, எதனுடைய மறுசீரமைப்புக்காக அந்த பிராம் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் மேக் இந்தியா செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டர், ஆட்டோமொபைல் துறையில் இந்தியாவின் தன்னம்பிக்கையாக்குதல் ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து டு ப்ரொவைட் த ஃபுட் அண்ட் புவர் ஓகே. ஸோ ஏழைகளுக்கு உணவு வழங்குதல். ஆப்ஷன் 3ல் வந்து டு ப்ரமோட் யூசேஜ் ஆல்டர்னேட்டிவ் ஃபெர்டிலைசர் அண்ட் த பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் தி கெமிக்கல் ஃபெர்டிலைசர், அதாவது மாற்று உரங்களுக்கு பயன்பாடு மற்றும் ரசாயன உரங்களின் சீரான பயன்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து டு ப்ரொவைட் எஜுகேஷன்ஸ் டு யங் கேர்ள்ஸ் ஓகேவா, இளம் பெண்களுக்கு கல்வி வழங்குதல். இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே. இதில் இந்த பிஎம் ப்ரோம் திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இருக்குல்ல ஃபெர்டிலைசர்ஸ், இப்போ வந்துட்டு இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்களே அதோட விரிவாக்கத்தை பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ ரிஸ்டோரேஷன் அவேர்னஸ் அண்ட் நியூட்ரிஷ்மெண்ட் இந்த வார்த்தையெல்லாம் வந்து அதே மாதிரி அமில்ட்ரேஷன் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாய்மண்ணை அதனுடைய தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடாமல் பார்த்துக்கிறக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை கொண்டு வருவாங்க. தாய்மண் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்குது அப்படின்னா ஃபெர்டிலைசர் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வருவாங்க. ஆப்ஷன் 3ல் இருக்குவாங்க, அதுதான் சரியான. டு ப்ரமோட் யூசேஜ் ஆல்டர்னேட்டிவ் ஃபெர்டிலைசர் அண்ட் பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஓகேவா. அதாவது ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, உரம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு மாற்றாக ஏதாச்சும் ஒன்று. அதே மாதிரி வந்து இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப குறைச்சிக்கிறக்காக தான் சீரான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த பிஎம் ப்ரோம் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்க அதுதான் அப்புறம் வரும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்க மாற்று உரங்களின் பயன்பாடு மற்றும் ரசாயன உரங்களின் சீரான பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஓகேவா. ஸோ 2023 தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க எக்ஸாமினேஷன்ஸில், அடுத்தடுத்து வந்து எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது 2023 லாஸ்ட்டில் கொண்டு வந்ததுனால இனிமேல் கேட்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா
இது இருக்குல்ல கெமிக்கல் அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வரும். ஓகேவா, புரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஓகேவா, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ இது தவிர இந்த கிளாஸஸ் பற்றியோ அல்லது எக்ஸாம் ரிலேட்டான டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பதிலளிக்கப்படும். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நிறைய பேர் ஃபாலோ பண்ண வச்சிங்க அப்படின்னா எனக்கும் சின்னதாக மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.